நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கல்யாணம் நிக்க போறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா, மாறன் வந்து லவ் பண்றது வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறத விட வந்து நம்ம ராகவனுக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ராகவன் வந்து நான் போய் பேசுறேன் வீரா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வேலையை வைக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா அந்த வேலைலாம் அப்படியே கிடக்கு, போய் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை வைக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீரா வந்து சொல்கிறாங்க, மாறன் நான் அவங்ககிட்ட அவன் தனியாக பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து அவன் மாறன் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன நீ தான் லவ் சொன்ன, நான் வந்து ஒத்துக்கலன்னு சொன்னோன்னு தூதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன தூது விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாமே எனக்கு தெரியும். இங்கே பாரு உன் மனசில் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் அதை புதைச்சிரு, விடிஞ்சா எனக்கு கல்யாணம் சரியா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து அரவிந்த் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அவரை லவ் பண்ணுறியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் வேறு ஆள்கிட்ட போய் சொல்லு, உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் வந்து போயிடுறாங்க. இரு சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, உனக்கு எனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் போயிடுறாங்க. வீரா வந்து இவன் சொன்னால் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்டேஜில் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஐயர் இருக்கார்ல, ஐயர் வந்து இதை பண்ணுங்கோ, தாம்பூலத்தில் வந்து சூடத்தை பற்றாச்சு, இதெல்லாம் சுற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீராவுக்கு வந்து சரியாகவே அதை வந்து பண்ண தெரியல. உடனே மாறன் விறுவிறுன்னு வந்து அவங்க மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு அந்த தட்டை பிடிச்சி என்ன வீரா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கா, இந்தா இப்படி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையோட பிடிச்சி சேர்த்து சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு. அதெல்லாம் பார்த்த கூட்டத்துக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. மெயினாக வந்து சூர்யா பார்த்துட்டு என்ன இவன் மேலே ஒருத்த கண் வச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் இவன் நம்மகிட்ட இருந்து ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை லவ் பண்ணுறானோ, இவனை என்ன பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் வந்து மாறன் வந்து செல்லை மறந்து வச்சிடுறாரு. உடனே டக்குன்னு அதை எடுத்துகிட்டு கொண்டு தனியாக கொண்டு போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியெல்லாம் இவன் ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கான், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சூர்யா வந்து மாறனோட செல்லெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அதில் பார்த்தா வீராவும் மாறனும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு தடவை கோயிலுக்கு வந்து அவுட்டிங் போயிருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு, ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை கூப்பிட்டு கேட்காங்க. வீரா இங்கே பாரு, ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீயும் மாறனும் லவ் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும், உண்மையை சொல்லு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணலை சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒன் சைடு லவ்வா, கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் கன்ஃபார்மாக அவன் தான் என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா கேட்குறாங்க. அவன் எங்கள் அண்ணனை கொன்னாண்டி, அவன் மேலே எப்படி எனக்கு ஃபீலிங் வரும், அவன் நான் லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவோம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அவங்க அப்பா இப்போ தான் அவனை வந்து கொஞ்சம் மதித்து அவனுக்கு ஒரு வேலையெல்லாம் கொடுத்து அவன் குடும்பத்தோடு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. திருப்பியும் போய் நம்ம எதாவது சொல்லி அவனுக்கு எதுக்கு பிரச்சனை, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ சொல்கிறதுனால விடுறேன், இல்லைன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த மாறனை வந்து சும்மா விடக்கூடாது, நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு வந்து மாறன்கிட்ட வந்து சூர்யா போகிறாங்க. போயிட்டு மாறா அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ யாரை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் யாரையும் லவ் பண்ணலையே, அதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ வீராவை தான் லவ் பண்ணுறேன்னு தெரியும், ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நினச்சேன் நீ இந்த ஃபங்க்ஷனில் வந்து மாப்பிள்ளையை விட நீ ஆர்வமாக இருக்கும்போதே நான் நினச்சேன் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி எதுக்கு அவள் பின்னாடி லவ் பண்ணுற, அவளுக்கு தான் அவனை பிடிக்கலன்னு சொல்கிறாள், எதுக்கு அவள் பின்னாடி சுற்றுற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவளுக்கு என்னை பிடிக்கல உங்ககிட்ட சொன்னாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சொன்னால் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு எனக்கு பிடிக்கும், வெளியில் சொல்ல மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நானே உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். ஆனால் அவள் வந்து ஒன் சைடாக நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த கல்யாணத்தில் ஒன்றால் ஏதாவது நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த சூர்யா யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கலாய்ச்சி விட்டு போயிடுறாங்க நம்ம மாறன்னு. அடுத்த சீனில் வந்து எல்லாருமே வந்து அங்கே அதாவது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற நேரத்தில் வந்து நம்ம மாறன் வந்து ஜம்முன்னு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க அதாவது வீராக்கு மட்டும் பார்த்து பார்த்து பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அதை அப்போ பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே டவுட் வந்துடுது. அதுக்கடுத்து அரவிந்த் வந்து சொல்கிறாரு, இந்தாங்க இதெல்லாம் சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மாறன் சும்மா இருக்காமல் என்ன வீரா பார்த்துக்கிட்டு இருக்கா, சும்மா அள்ளி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோறெல்லாம் அள்ளி வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு தம்பி சாப்பாடு சூப்பராக இருக்குது, யார் சமைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, இருங்க என் பையனை கூப்பிட்றேன், கடைசி பையன், டேய் மாறா இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு, இதான் என் கடைசி பையன் மாறன், இந்த கல்யாணத்தில் ஏ டு இஜட் எல்லா வேலையுமே இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், பந்தம் நட்டுறது எல்லாத்தையுமே இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனால் சாப்பாடு இவன் தான் கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அவரே கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு, கூப்பிட்டு ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது எது நடக்குது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பையும் தோள் மேலே கை போட்டு அந்த நம்ம மாறனை வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காரு. அதை பார்க்க வந்து எல்லாத்துக்குமே பெருமையாக இருக்குது. அடுத்த சீனில் வந்து ராகவன் ஒருவருன்னு போய் கேட்காரு. எனக்கு டவுட் வந்துடுது, அதாவது மாறன் மேலே, டேய் உண்மையை சொல்கிறா, உனக்கு வீராக்கு என்னடா சொல்ல போறியா இல்லையா அப்படிங்க அரட்டின உடனேயும் மாறன் சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் வீரா லவ் பண்ணுறேன், ஆனால் அவள் என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா, இப்போ அதுக்கு என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் அவள் உன்னை லவ் பண்ணுறாடா, லவ் பண்ணாமல் அவனை சுற்றி வந்தாவா, நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் இரு, அவளுக்கே மனசு மாதிரி என்னை வந்து ஏற்றுக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எப்போ ஏற்றுக்க போகிறா, காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவள் ஏற்றுக்குருவாளா, வா ஒழுங்காக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு எனக்கு பிடிக்கல, பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பிடிக்கல, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வள்ளி வந்து வந்துடுறாங்க. எனக்கு தெரியும் என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பேசாமல் இரு தனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் உண்மையை சொல்ல தான்டா போகிறேன், அந்த ஆக்சிடென்ட் பண்ணது வந்து மாறன்னு சொல்லிவிட்டு அவள் லவ் பண்ண மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராகம் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க.